உலகை படைத்த இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும், நம்மிடையே சாந்தியும் சமாதானம் நிலவட்டும். ரிதுவான் வந்து இங்க உட்காந்து யார் காரணம் தெரியுமா? யார் காரணம்? ஒரு பழைய வியாபாரியா இருந்தவங்க அப்பா. ஆனா அவன் என்ன பண்ணாரு? பன்னாட்டு கம்பெனியா நடத்துறதா இல்லைங்களா? அவன் நடத்துறதுக்காக அப்பாவும் அம்மாவும் தான் முதல்ல அவங்க முன்னாடி வரணும். 2 பேருமே அவங்க 2 பேரும் முன்னாடி வரணும். முன்னாடி வாங்க, முன்னாடி முதல்ல நீங்க வரணும். நீங்க சொல்லுங்க சார். இங்க மேடையில் இருக்க 3 பேருமே 4 பேருமே ரொம்ப சிம்பிளான ஃபேமிலி வந்தவாங்க. ரூபியா ஒரு குரூப் 1 பாஸ் பண்ணி ஒரு எளிய குடும்பத்துல ஒரு பிஇ கிராஜுவேட் குடிச்சு குரூப் 1 பாஸ் டாப்பரா வந்திருக்காங்க. நம்ம ஊருக்கே வந்து மாவட்ட பிரதேசம். ஒரு சாதாரண குடும்பத்துல விவேக் ஓகேங்களா வந்து இன்னைக்கு ஒரு 1000 பேர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு டாப்பரா உருவாக்கிட்டு இருக்காரு. முதல் மாணவர் உருவாக்கிட்டு வராரு. அவருடைய முதல்ல அப்புறம் உருவாக்கிட்டாங்க. என்ன புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? எதுவுமே இந்த உலகத்துல சாத்தியம். எப்ப சாத்தியமா? நீங்க கடினமாக உழைத்தால் எதுவும் சாத்தியம். எங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுங்களா? என்ன வள்ளுவர் என்ன சொல்றாரு? எரிந்த பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் எனக்கு அந்த தாயின்னு சொல்றாரு. புரியுதா? எப்ப அந்த வழி அந்த வழி அவங்களுக்கு போயிருக்கும். ரிதுவான் ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு அவங்க அப்பா என்ன பண்றாரு? ஒரு பழ வியாபாரியா இருந்தாரு. அவங்க வீட்டுல என்னவா இருக்காங்க? உருவாயிருக்காரு. இன்னைக்கு அவரை ஒரு ஜிடெக் என்ற சிங்கப்பூர் நிறுவனத்தினுடைய ஒரு சென்டர் ஹெட்டா இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ண நீங்க என்ன பண்ண நாளைக்கு நீங்க இதே மாதிரி ஹெட்டா வரணும். இந்த மாதிரி ஹெட்டா வரணும். இவர மாதிரி நீங்க வரணும். நீங்க பட்டம் வாங்கக்கூடிய பட்டம் என்பது உடல் முடிஞ்சு போறதில்ல. அதுக்கு மேல பட்டங்கள் பெற வேண்டும். இது சாதாரண ஒரு விஷயம். இவங்களாம் கிளாப் இருக்க முடியாது. கிளாப் தான் அதிகமா இருக்கும். ரொம்ப கைத்தட்டல் அதிகமா போறீங்க. ஒரு சிறப்பா 2வது நிகழ்வு நானும் விவேக் சாரன் 2வது நிகழ்வு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்டா இருந்திருக்காங்க. யாரு? ஒரு மாவட்ட பதிவாளர், ஒரு குரூப் 1 ஆபீசர், உங்க சீஃப் கெஸ்டா உங்களுக்கான மோட்டிவேஷன். நீங்களும் படிச்சா IAS வரலாம், IPS வரலாம், டாக்டரா போறோம், இன்ஜினியரா இதெல்லாம் போறாங்க. அவங்கள வந்து சீஃப் கெஸ்டா வச்சு அவங்களும் அந்த பல்வேறு பணிகளுக்கு அவங்களுக்கு அவங்க லீவ் போட்டு நமக்காக கொடுக்குறாங்க. அவங்கள வந்து உங்களுடைய கரவழியால் வருக வருக இந்த வரவேற்க மீண்டும் அதிக பேர் பட்டம் வாங்கணும். இந்த பட்டம் பச்சாது. என்ன பட்டம் வாங்கினீங்க? ஒரு ஆபீசரா வரணும், டாக்டரா இன்ஜினியர் ஆபீசரா வரணும். அதுக்கான இதை போட்டுக்கோ நீங்க. ஓகேங்களா? வாழ்க்கை நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணணும்? எப்பயுமே மதித்து அவர்களுக்கான வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? உங்க வாழ்க்கை இன்பமா இருக்கும். ஓகேங்களா? செய்வீர்களா? ஓகே, நன்றி. ஓகேங்களா?